ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய பிரபலமான உணவு ரெசிபியை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இந்த வாரம் நம்ம பார்க்க இருக்கிற ரெசிபி அஸ்ஸாம் மாநிலத்தின் நாரிகோல் பீட்டா. இந்த நாரிகோல் பீட்டாவிற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு சொல்றேன், குறிச்சுக்கோங்க. அரிசி மாவு 500 கிராம், தேங்காய் துருவல் 1 கப், வெள்ளை எள் 50 கிராம், பொடித்த வெல்லம் 1/2 கப், ஏலத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு 1 சிட்டிகை, பொரிக்க எண்ணெய் தேவையான அளவு. இந்த நாரிகோல் பீட்டா வந்து ஒரு இனிப்பான ரெசிபி. இது வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ், ஓகேங்களா? அதாவது எல்லா ஃபங்க்ஷன்லேயுமே இந்த ரெசிபியை பண்ணுவாங்க. இந்த பொடித்த வெல்லம் இருக்குது இல்லைங்களா, அதை முதல்ல வந்து ஒரு கம்பி பதம் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பொடித்த வெல்லத்தில் கொஞ்சம் நீர் விட்டு அடுப்பில் வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரைசல் வரும். அதை வடிகட்டி வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த வெள்ளை கரைசலை விடுங்க. துருவன தேங்காய், அடுத்தது வெள்ளை எள் சிறிதளவு, உப்பு பார்த்திங்கன்னா எல்லா வகை இனிப்புக்குமே ஒரு சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து கூடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அரிசி மாவை போட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையணும். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டிங்க இல்லையா? இதை ஒரு குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸில் ஒரு குட்டி குட்டி உருண்டையாக முதல்ல உருட்டி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி உருண்டையாக பண்ணிட்டீங்க இல்லையா? அடுத்தது நம்ம உள்ளங்கையில் வச்சு ஓரளவுக்கு, ரொம்ப மெலிசாக வேண்டாம், ரொம்ப தடிமனாகவும் வேண்டாம், இதோ இந்த ஷேப்பு, இந்த இன்ச்சு, இதை வந்து கொஞ்சம் வெள்ளை எள்ளில் புரட்டுங்க. இதோட ஸ்பெஷலே வந்து இந்த வெள்ளை எள்ளு தான். ஆக்சுவலாக வெள்ளை எள்ளு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா? இப்போ இப்படி ஒட்டிட்டீங்க இல்லையா? என்ன நேயர்களே, அஸ்ஸாம் மாநிலத்தின் பிரபலமான உணவான நாரிகோல் பீட்டா எப்படி செய்கிறதுன்றதை பார்த்தீங்க இல்லைங்களா? நீங்களும் உங்கள் வீட்டில் செய்யுங்க. மீண்டும் அடுத்த வியாழனன்று வேறொரு ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.